Hello everyone, welcome to my channel Test Automation Tamil. இன்னைக்கு வீடியோவில் நம்ம யூடியூப் வீடியோஸ் கீழே இருக்க கமெண்ட்ஸை எப்படி ஒரு ஆட்டோமேஷன் டூல் யூஸ் பண்ணி நம்ம அந்த டேட்டாஸ் எல்லாம் ஈஸியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒன்லி ஃபார் எஜுகேஷ்னல் பர்பஸ். ஸோ நீங்கள் ஒரு ஆட்டோமேஷன் டெஸ்டராக இருக்கீங்க, ஆட்டோமேஷனில் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த சேனல் நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ அது ரிலேட்டடான டூல்ஸ் அண்ட் டிப்ஸ், பெஸ்ட் ப்ராக்டிசஸ் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி தமிழில் வீடியோ கண்டென்ட் போடலான்னு இருக்கேன். அண்ட் ஒரு ஆட்டோமேஷனில் இன்ட்ரெஸ்ட் இருக்க யாராக இருந்தாலும் நீங்கள் இந்த வீடியோஸை பார்க்கலாம். எக்ஸாம்பிள், உங்கள் பிஸ்னஸ்க்கு ஒரு சம் டேட்டாஸ் தேவைப்படுது, அந்த மாதிரி ஒரு வெப்பில் இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு ஆட்டோமேஷன் டூல்ஸை யூஸ் பண்ணணும். இதை யூஸ் பண்ணி உங்கள் ஒர்க்கை இன்னுமே நீங்கள் மோர் ப்ரொடக்டிவாக நீங்கள் மாற்ற முடியும். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ ஒரு ப்ரௌசர் ஃப்ளோன்ற ஒரு எக்ஸ்டென்ஷனை பற்றி தான் நான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த எக்ஸ்டென்ஷனை க்ரோம் எக்ஸ்டென்ஷன் அதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி வெப் டாஸ்க் எல்லாமே நம்ம ஆட்டோமேட் பண்ண முடியுன்றதை பார்க்கலாம். பட் பர்டிகுலராக இந்த வீடியோவில் யூடியூபோட வீடியோஸ் கீழே இருக்க கமெண்ட்ஸை எப்படி நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரௌசர் ஃப்ளோவோட எக்ஸ்டென்ஷனை வந்து நம்ம க்ரோமில் இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ ப்ரௌசர் ஃப்ளோ எக்ஸ்டென்ஷன் போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து க்ரோம் எக்ஸ்டென்ஷனோட லிங்க் வந்துடும். ஸோ இதுதான் அந்த எக்ஸ்டென்ஷன், ப்ரௌசர் ஃப்ளோ வெப் ஸ்க்ராப்பிங் அண்ட் வெப் ஆட்டோமேஷன் இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் நிறையா விஷயம் பண்ண முடியும். உங்களால் ஒரு டேட்டா என்ட்ரி கைண்ட் ஆஃப் ஒர்க் பண்ணலாம். இது ரொம்ப பவர்ஃபுல்லான டூல். ஸோ நீங்கள் இதோட ரேட்டிங் பார்த்தீங்கனாலே புரியும். ஸோ 4.9 அவுட் ஆஃப் 5. அண்ட் இதை யூஸ் பண்ணி ஒரு வெப் டாஸ்க் ஆட்டோமேட் பண்ண முடியும். சின்ன சின்ன டாஸ்க் ஆட்டோமேட் பண்ணிக்கலாம். அண்ட் இதுலேயே ஃப்ரீ வெர்ஷன், பெய்டு வெர்ஷன், ஸோ 2 இருக்குது. அண்ட் ஃப்ரீ வெர்ஷனில் ஒரு சில லிமிட்டேஷன்ஸ் இருக்குது, அண்ட் பெய்டு வெர்ஷன்ஸில் ஒரு சில லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ப்ரௌசரை வந்து நம்ம க்ரோமில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ அதனால் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு ஆட் டு க்ரோம்னு காட்டும். ஸோ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த ப்ரௌசரை நான் இங்கே பின் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ ப்ரௌசர் கிளிக் பண்ண எக்ஸ்டென்ஷன் கிளிக் பண்ணும் போது எனக்கு ஒரு நியூ விண்டோ ஓப்பன் ஆகுது. ஸோ இதுதான் ப்ரௌசர் ஃப்ளோவோட எக்ஸ்டென்ஷன். ஸோ இது யூஐ ரொம்ப சிம்பிளாக இருக்கும், க்ளீன் அண்ட் கிளியராக இருக்கும். அண்ட் ஃபஸ்ட்டு நீங்கள் எக்ஸ்டென்ஷன் ஓப்பன் பண்ண உடனே நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து சைன்இன் பண்ண சொல்லி உங்களை கேட்கும். ஸோ சைன்இன் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இது டேரெக்டாக ப்ரௌசர்லேயே உங்களுக்கு வந்து சைன்இன் பண்ணுறதுக்கு ஓப்பன் பண்ணும். உங்கள்கிட்ட ஆல்ரெடி அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு நியூ அக்கௌண்ட்டை சைன்அப் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் நேம், இமெயில் அட்ரஸ், பாஸ்வேர்டு எல்லாம் கொடுத்து நீங்கள் சைன்அப் பண்ணிக்கலாம். ஸோ என்கிட்ட ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்கிறதுனால ஸோ நான் ஆல்ரெடி யூஸ் பண்ண அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி நான் லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ லாகின் பண்ணிட்டேன். ஸோ லாகின் பண்ண உடனே ஸோ இந்த மாதிரி டேஷ்போர்ட் பேஜ் வரும். இந்த ஃப்ளோ வந்து நான் ஆல்ரெடி என்னோடய அக்கௌண்ட்டில் க்ரியேட் பண்ணதுனால உங்களுக்கு காட்டும், இல்லைனா உங்களுக்கு வந்து எம்டியாக தான் காட்டும், ஃப்ளோஸ் லிஸ்ட் எதுவுமே இருக்காது. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த ஃப்ரீ பிளானில் உங்களுக்கு நீங்கள் அன்லிமிட்டடாக நீங்கள் வந்து எத்தனை எக்ஸிக்யூஷன் வேணால் பண்ணிக்கலாம். பட் ஆனால் உங்களுக்கு அந்த 1 மினிட் வரைக்கும் தான் அந்த டைம் அவுட் வந்து உங்களுக்கு ஃப்ரீ பிளானில் கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ஃப்ளோ வந்து 1 மினிட் வரைக்கும் நீங்கள் ஆட்டோமேஷனை யூஸ் பண்ணிக்கலாம். 1 மினிட் மேலே போச்சுன்னா அது வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் பெய்ட் பிளான்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பெய்ட் பிளான்ஸ்க்கு $19 per month இருக்குது. ஸோ இதில் 10 மினிட்ஸ் பர் ரன்க்கு வரைக்கும் நீங்கள் அதுக்கு டைம் அவுட் கொடுக்குறாங்க. அன்லிமிட்டடாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளானை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இப்போ நான் சைன்இன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் வந்து ப்ரௌசர் எக்ஸ்டென்ஷன் ஓப்பன் பண்ணுறேன்னா என்னோடய அக்கௌண்ட்டில் நான் ஆல்ரெடி யூஸ் பண்ண ஃப்ளோஸ் எல்லாமே லிஸ்ட் ஆகும். ஸோ இது வந்து எல்லாமே உங்கள் அக்கௌண்ட்டில் ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போது நான் ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஃப்ளோ க்ரியேட் பண்ணிவிட்டு நான் ஆட்டோமேட் பண்ண போகிறேன்னா நான் க்ரியேட் ஃப்ளோ கொடுத்து நான் அதை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ப்ரௌசர் ஃப்ளோவை பற்றி சுத்தமாக ஐடியா இல்லை, எனக்கு தெரியல அப்படின்றீங்கன்னா நீங்கள் இந்த வெப்சைட்லேயே உங்களுக்கான டுட்டோரியல்ஸை வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ எப்படி பேசிக்காக ஒரு இன்ஃபர்மேஷனை ஸ்க்ராப் பண்ணணும், எப்படி அட்வான்ஸாக ஸ்க்ராப் பண்ணலாம், மல்டிபிள் டேட்டாஸ் எப்படி எடுக்கலாம், ஒரு சில டாஸ்க்ஸ் எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம், லைக் டேட்டா என்ட்ரி ஆட்டோமேஷன், இந்த மாதிரி எண்ட் டு எண்ட் ஆட்டோமேஷன்,
ஸோ இந்த மாதிரி டுட்டோரியல்ஸ் வந்து அவங்களே ப்ரொவைட் பண்ணுறாங்க, யூடியூப் வீடியோவோட இருக்கும். அண்ட் அடிஷ்னலி அவங்களே பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃப்ளோ வந்து டெம்ப்ளேட்ஸாக வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வந்து அதை யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல கேலரிக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மல்டிபிள் ஃப்ளோஸ் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அன்ஃபாலோ எவ்ரிஒன் ஆன் ட்விட்டர், இது எல்லாமே ட்விட்டர் ரிலேட்டட் ஃப்ளோஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே டெம்ப்ளேட்டு. ஸோ நம்ம எதுவும் நியூவாக பண்ண தேவையில்ல. ஆல்ரெடி அவங்க டெம்ப்ளேட் ஒன்று செட் வச்சுருக்காங்க. அதை நம்ம யூஸ் பண்ணுறதுனா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு நியூவாக ஒரு ஃப்ளோ செட் பண்ணோன்னா நீங்கள் எக்ஸ்டென்ஷனில் கிரியேட் ஃப்ளோ கொடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து இந்த வீடியோவில் யூடியூபோட கமெண்ட்ஸை வந்து எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்ற வீடியோ ரிலேட்டடாக இருக்கிறதுனால அதோட ஃப்ளோ வந்து உங்களுக்கு கேலரியிலே கொடுத்துருப்பாங்க. ப்ரௌசர் ஃப்ளோலேயே வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறையா ஃப்ளோஸ் டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். அமேசானோட ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன் எடுக்கிறது, இந்த மாதிரி கூகுள் மேப்ஸு, கூகுள், யூடியூப், இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்க்ராப் யூடியூப் கமெண்ட்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அண்டு ஸ்க்ராப் வீடியோஸ் ஃப்ரம் யூடியூப் சேனல், இந்த மாதிரி நிறைய ஃப்ளோஸ் வந்து உங்களுக்கு டெம்ப்ளேட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த யூடியூப் ஸ்க்ராப் யூடியூப் கமெண்ட்ஸ் இந்த ஃப்ளோவை யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஒரு வீடியோவில் இருந்து அதோட கமெண்ட்ஸை நம்ம எடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு லாகின் பண்ணிட்டதுக்கப்புறம் கேலரிக்குள்ளே போயிட்டு இந்த ஃப்ளோவை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே அதை பற்றின ஒரு டெமோ வீடியோ கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்புட் அண்ட் அவுட்புட் இன்ஃபர்மேஷன். ஸோ இன்புட் வந்து நம்ம ஒரு யூடியூப் யூஆர்எல்லை கொடுக்கணும். யூடியூப் வீடியோவோட யூஆர்எல்லை கொடுத்தோன்னா அவுட்புட்டில் அந்த வீடியோக்குள்ளே இருக்க எல்லா கமெண்ட்ஸுமே யூசர் டீட்டெயில்ஸு, அப்புறம் டைம் ஸ்டாம்ப்பு, கமெண்ட்டு, அதோட யூஆர்எல் எதனா இருந்ததுன்னா அது எல்லாமே வந்து ஃபெச் பண்ணி அவுட்புட்டில் டேட்டாவாக கொடுத்துரும். ஸோ இப்போ எப்படி இதை யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இங்கே யூஸ் ஃப்ளோன்னு கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ண உடனே எனக்கு இந்த எக்ஸ்டென்ஷனில் ஸ்க்ராப் யூடியூப் கமெண்ட்ஸுன்றது யூஸ் ஃப்ளோன்னு அகெயின் வந்துடும். அகெயின் நான் யூஸ் ஃப்ளோ கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ண உடனே இப்போது இதுதான் ஆல்ரெடி அவங்க இந்த ஃப்ளோவை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறதுனால நான் டேரெக்டாக இந்த ஃப்ளோவை வந்து ரன் பண்ண போகிறேன். ஸோ ரன் பண்ணுறதுக்கு நான் இங்கே ஆல்ரெடி அவங்க சொல்லியிருக்க மாதிரி இன்புட்டில் வந்து நம்ம யூடியூப் யூஆர்எல் ஆட் பண்ணோம். ஸோ என்கிட்ட ஒரு யூடியூப் யூஆர்எலுக்கு நான் வந்து இதை காப்பி பண்ணிவிட்டு நான் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, நான் இந்த யூடியூப் யூஆர்எல் கொடுத்துட்டு நான் இந்த இடத்துல ரன் ஃப்ளோன்றதை கிளிக் பண்ணேன்னா எனக்கு வந்து ஒரு நியூ டேப்பில் அந்த யூடியூப் வீடியோ ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிட்டு அதோட கமெண்ட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எனக்கு அவுட்புட் வந்து இந்த எக்ஸ்டென்ஷன்லேயே கொடுத்துரும். இந்த இடத்துல அவுட்புட்டுன்னு இருக்குது பாருங்கள். ஸோ இதில் வந்து அவுட்புட் வந்துடும் எனக்கு கம்ப்ளீட்டான உடனே. நான் வீடியோ கொடுத்துட்டேன், ரன் ஃப்ளோ கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி அதுவே ஆட்டோமேட் ஆகுது. கீழே பார்த்தீங்கன்னா கமெண்ட் ஃபுல்லாகவும் அதுவே ஸ்க்ரால் பண்ணி அதோட கமெண்ட் இன்ஃபர்மேஷன்லாம் எடுத்துகிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரௌசர் ஃப்ளோ, வெப் ஸ்க்ராப்பிங், வெப் ஆட்டோமேஷன், ஸ்டார்டட் டீபக்கிங் திஸ் ப்ரௌசர். ஸோ ப்ரௌசர் ஃப்ளோ கரண்ட்டாக இருக்க ப்ரௌசரே வந்து அது நியூ டேப்பில் அந்த பேஜுக்குள்ளே போயிட்டு அதோட கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்குது. ஸோ இப்போ கமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்டென்ஷனுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு கீழே இந்த அவுட்புட்டுன்றது இன்ஃபர்மேஷன்ஸில் உங்களுக்கு ஒரு டேபிள் வைஸில் அந்த டேட்டா எல்லாமே வந்துடும். இப்போ இங்கே ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இது எல்லாமே அந்த யூடியூபோட கமெண்ட்ஸ் தான். யூசர் நேம் இருக்குது, கமெண்ட் இருக்குது, யூஆர்எல் டைம் ஸ்டாம்ப் வரல. ஸோ இது ஏன் வரலன்னு நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து யூஆர்எல் டைம் ஸ்டாம்பை நான் வர வைக்கணும். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா யூசர் வந்துருச்சு, அதோட கமெண்ட்ஸ் எல்லாமே வந்திருக்கு. பட் டைம் ஸ்டாம்ப் யூஆர்எல் வரல. ஸோ இது வந்து ஏதோ டெம்ப்ளேட்டில் எதனா மிஸ்மேட்ச் இருக்கலாம். மேபி அந்த சிஎஸ்எஸ் லொக்கேட்டர்ஸ் எடுக்கிறதுல எதனா ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ நான் இப்போ இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ நான் பில்டுன்ற டேப்குள்ளே போகிறேன். ஸோ இது க்ளோஸ் பண்ணிடுறேன் அவுட்புட் டேப்பை. ஸோ பில்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸோ டெம்ப்ளேட்டில் வந்து இப்படி தான் அவங்க செட் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு வந்து யூஆர்எல்க்கு விசிட் பண்ணோம். அண்ட் கீழே வீடியோ கமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்க்ரால் பண்ணி ஒரு லூப் எலமெண்ட்டுக்குள்ளே எல்லா கமெண்ட்டோட இன்ஃபர்மேஷன், யூசரு, யூஆர்எல், டைம் ஸ்டாம்ப், கமெண்ட் இதெல்லாமே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எனக்கு கம்ப்ளீட் பண்ணி அவுட்புட்டை வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி ஒரு ஃப்ளோவை செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஆல்ரெடி ப்ரீமேடட் டெம்ப்ளேட்டுன்றதுனால அவங்க ஆல்ரெடி செட் பண்ணதை நம்ம வந்து ரன் மட்டும் பண்ணுறோம். இப்போ நமக்கு நியூவாக ஒரு ஃப்ளோ வேணும் அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்தே நம்ம அந்த ஃப்ளோவை வந்து க்ரியேட் பண்ணிக்க முடியும். இப்போ எனக்கு வந்து யூஆர்எல் அண்ட்
டைம் ஸ்டாம்ப் வந்து எனக்கு அந்த டேட்டாவில் வரல. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், கரெக்டான இங்கே ஆல்ரெடி இந்த யூசரோட யூஆர்எல் எடுத்துக்க போகிறேன். அண்ட் டைம் ஸ்டாம்ப்க்கு இந்த எலமெண்ட்டை வந்து நான் செலக்ட் பண்ணி அதோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் இந்த கமெண்ட்லேருந்து நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து இந்த பில்டுக்குள்ளே வந்து யூஆர்எல்னு இருக்கும். இந்த யூஆர்எல்லை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல செலக்டார் இருக்கும். ஸோ இந்த செலக்டார் வந்து அந்த வெப்பில் வந்து சிஎஸ்எஸ் செலக்டார்ஸ் யூஸ் பண்ணி தான் இந்த டேட்டாவை நம்ம ஃபெச் பண்ணுறோம். ஸோ மேபி இந்த செலக்டாரில் எதனா மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அந்த எலமெண்ட் வந்து உங்களுக்கு வரதுக்கு டேட்டாவில் மிஸ் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம அந்த செலக்டாரை நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணலாம். கரெக்டாக நான் சூஸ் பண்ண போகிறேன். இப்போ இந்த யூஆர்எல்ன்ற ஃபீல்டு இது. ஸோ யூஆர்எல்க்கான செலக்டாரை நான் கரெக்டாக செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அகெயின் ரன் பண்ண போகிறேன். அப்போ எனக்கு அந்த டேட்டாலாம் இங்கே நான் செலக்ட்னு கிளிக் பண்ணதுக்கப்புறம் கர்சரை வந்து நம்ம எந்த யூஆர்எல் எடுக்க போகிறோம் அப்படின்றத மேலே ஹோவர் பண்ணோன்னா ஹோவர் பண்ணி கிளிக் பண்ணோன்னா போதும். இப்போ அந்த செலக்டார் வந்து அப்டேட் ஆகிடும். செலக்டை கிளிக் பண்ணோன்னா அந்த யூஆர்எல்லை நம்ம வந்து கர்சரை ஹோவர் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணோன்னா அந்த எலமெண்ட்டை சூஸ் பண்ணோன்னா செலக்டர் அப்டேட் ஆகிடும். இப்போ நான் யூஆர்எல் வந்து அப்டேட் பண்ணிட்டேன். அகெயின் டைம் ஸ்டாம்புக்கு வந்து நான் அப்டேட் பண்ணணும். இப்போ அதே மாதிரி டைம் ஸ்டாம்பை கிளிக் பண்ணுறேன். டைம் ஸ்டாம்புக்குள்ளே செலக்டாரில் செலக்ட்னு கொடுக்குறேன். இதுக்கப்புறம் கர்சர் வந்து எனேபிள் ஆகிடும். இந்த இடத்துல இதுதான் டைம் ஸ்டாம்ப். ஸோ இந்த டேட்டாவை நான் டைம் ஸ்டாம்ப்பாக சூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் இதை கிளிக் பண்ண உடனே இதோட செலக்டாரும் அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ டூல் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதோட செலக்டாரை ஐடென்டிஃபை பண்ணி சூஸ் பண்ணிக்கும். இப்போ நான் யூஆர்எல்க்கும் டைம் ஸ்டாம்ப்க்கும் ரெண்டுத்துக்கும் நான் வந்து செலக்டாரை வந்து கரெக்டாக அப்டேட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம அகெயின் வந்து இந்த ஃப்ளோ வந்து ரன் பண்ணலாம். ஸோ ரன் பண்ணிவிட்டு இப்போ அவுட்புட் வரும்போது நமக்கு அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே சேர்ந்து வந்துடும். உள்ளே போகுது. ஓகே, இப்போ வந்து ப்ரௌசர் ஃப்ளோ வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அவுட்புட்டில். ஸோ யூசரோட இன்ஃபர்மேஷனும் வந்துருச்சு. இப்போ நான் சூஸ் பண்ண அந்த எலமெண்ட்டோட யூஆர்எல் இன்ஃபர்மேஷனும் இந்த யூசரோட யூஆர்எல் எல்லாமே சேர்ந்து வந்துருச்சு. அண்ட் அதோட டைம் ஸ்டாம்பும் வந்துருச்சு அண்டு கமெண்ட்டுமே வந்துருச்சு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் இருக்க மொத்த கமெண்ட்ஸுமே இப்போது எனக்கு வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. அண்ட் இதோட டேட்டாவை நம்ம சிஎஸ்வி ஃபார்மேட்லேயுமே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம், ஜேசன் ஃபார்மேட்லேயுமே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி வந்து இந்த ப்ரௌசர் ஃப்ளோன்ற டூலை யூஸ் பண்ணி நம்ம பவர்ஃபுல்லாக நிறைய ஆட்டோமேஷன் டாஸ்க்கை பண்ண முடியும் ப்ரௌசரில். ஸோ லைக் இதுலேயே நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. ஸோ இந்த டெம்ப்ளேட்ஸை யூஸ் பண்ணி நம்மளால் பண்ண முடியும். இல்லை நீங்கள் நியூவாக ஒரு ஃப்ளோ க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் ஸோ க்ரியேட் நியூ ஃப்ளோ கொடுத்துட்டு நீங்கள் நியூ ஃப்ளோன்னு க்ரியேட் பண்ணலாம். எக்ஸாம்பிள் கூகுளில் போயிட்டு நான் சம் டேட்டா சர்ச் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் நியூ ஃப்ளோ கொடுத்துட்டு ஆட் கமெண்ட் கொடுத்தீங்கன்னா இதுலேயே நீங்கள் ரெக்கார்ட் பண்ணியுமே நீங்கள் அந்த ஃப்ளோவை க்ரியேட் பண்ணலாம். இல்லை இதுலேயே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது ஒவ்வொன்றா. இப்போ நீங்கள் ஆட்டோமேஷனில் வந்து ப்ளே ரைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ஆக்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். இல்லை யூஆர்எல் ஓப்பன் பண்ணுறதுக்கு, எலமெண்ட்டை கிளிக் பண்ணுறதுக்கு, டைப் பண்ணுறதுக்கு, ஸ்க்ரால் பண்ணுறதுக்கு இதெல்லாம். ஸோ அந்த மாதிரியான ப்ரீ ஆக்ஷன்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஆட்டோமேட் பண்ணிக்க முடியும். பட் நீங்கள் ஆல்ரெடி இருக்க டெம்ப்ளேட்ஸை யூஸ் பண்ணோன்னா நீங்கள் இந்த ப்ரௌசர் ஃப்ளோவோட பேஜில் போயிட்டு கேலரிக்குள்ளே போயிட்டு இதில் ஆல்ரெடி இருக்க இந்த ஃப்ளோவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேஷனாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரௌசர் ஃப்ளோவை யூஸ் பண்ணி இன்னுமே நிறைய ஆட்டோமேட் பண்ணலாம். ஸோ நான் அப்கமிங் வீடியோஸில் அதை ஒன் பை ஒன் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் இது ரிலேட்டடாக எதனா கொஷின்ஸ், எதனா டவுட்ஸ், இல்லை சஜஷன்ஸ், டிப்ஸ் எதுனா இருந்தாலும் நீங்கள் அந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். ஸோ மேபி நீங்கள் ஒரு ஆட்டோமேஷன் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, இல்லை இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஃப்ரெஷராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை நீங்கள் ஒரு ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்கள் ஒர்க்கில் வந்து நீங்கள் ப்ரொடக்டிவாக இருக்கணும், சம் டாஸ்க்கை பர்டிகுலராக ஆட்டோமேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த டூல்ஸை இன்னுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோஸை கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ நிறையா ஆட்டோமேஷன் டூல்ஸ் அண்ட் டிப்ஸ் நான் அப்டேட் பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்சது. அண்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் உங்கள் கம்யூனிட்டியில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ. ஸோ சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ்.